ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெமி சமையல். நாம் இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் பீட்ரூட் ஹல்வா. பாம்பே ஹல்வா ஸ்டைலில் நாம் இதை பண்ண போகிறோம். நான் இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி அதை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம கையில் இருக்க நட்ஸ் எது வேணாலும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஒரு லேயராக இதில் கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு மஸ்லின் கிளாத் இல்லாட்டி ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்க அதே கப்பில் 1 கப் தண்ணி அதில் விட்டுக்கிறேன். 2 கப் பீட்ரூட் ஜூஸையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 1 டீஸ்பூன் கீ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சத்தை அப்படி நான் முழுசாக சேர்த்துருக்கேன், நீங்கள் உடச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அளந்த அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றி அது கொதித்து வரும் பொழுது 1 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் அண்டு பீட்ரூட் மிக்ஸை அதில் சேர்த்து கைவிடாமல் கெட்டிப்படாத மாதிரி கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது 5 மினிட்ஸ்லேயே அது நல்லா கெட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். நல்லா கெட்டி தட்டி வரும் பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீ அதில் ஆட் பண்ணி நாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய்யை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். நாம் ஊற்றின கீ எல்லாம் வெளியில் பிரிஞ்சு வரும் பொழுது நாம் வறுத்து வச்ச முந்திரிகளை அதில் சேர்த்துக்கணும். முந்திரியை நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நாம் ஆல்ரெடி நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்ச அந்த பிளேட்டில் ஹல்வாவை அப்படியே மாற்றிக்கலாம். அதை நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை 2 மணி நேரம் தொடாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கவுத்துனீங்கன்னா அது அப்படியே விழுந்துடும். அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுபோல் ஈஸியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.